நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசா நவாஸ், வாசிப்பவர் AM தாஜ். நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. கடல் கொந்தளிப்பு பற்றி எச்சரிக்கை அறிவித்தல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கல்களை ஏற்படுத்திய நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை. போகம்பரை சிறைச்சாலையை ஹோட்டல் கட்டமைப்பாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. ராணுவ பயிற்சியின் போது அணுவாயுத பரிசோதனையும் இடம்பெறலாம். ரஷ்யா ஷமிங்கை வழங்கியுள்ளது. நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி இவ்வருடத்தின் முதல் 3 மாதங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களுடன் ஒப்பிடும்போது நாட்டின் இறக்குமதி இவ்வருடத்தில் முதல் 3 மாதங்களில் 12.9% அதிகரிப்பை காட்டுகிறது. இந்த காலப்பகுதியில் நாட்டின் ஏற்றுமதி 5.7% அதிகரித்திருக்கிறது. நுகர்வுப் பொருட்களின் ஏற்றுமதி 16.8% வரை உயர்வடைந்துள்ளது. உற்பத்தி பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதிகளும் அதிகரித்திருக்கின்றன. முதலீட்டு பொருட்கள் சார்ந்த இறக்குமதிகள் 29%க்கும் அதிகமான அதிகரிப்பை காட்டுகிறது. கொழும்பிலிருந்து காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான பகுதிகளுக்கு கடல் கொந்தளிப்பு பற்றிய எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கரைக்கு அப்பால் உள்ள இந்த கடல் பிரதேசங்களில் அலையின் மட்டம் 2 மீட்டரில் இருந்து 2.5 மீட்டர்கள் வரை உயரலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் கொழும்பிலிருந்து மாத்தர் வரையான கரையோர பகுதிகளில் கடல் அலைகள் தரைப்பகுதியை நோக்கி செல்லும் அபாயம் காணப்படுகிறது. கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்வோரும் கடற்றொழிலாளர்களும் இது பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விசா வழங்கும் பிரிவில் சிக்கல்களை உருவாக்கிய நபருக்கும் அதனை படம் பிடித்த அதிகாரிகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் டிலான் அலஸ் தெரிவித்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய VFS நிறுவனம் இந்திய நிறுவனம் அல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ETA விசா முறையில் காணப்பட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்யும் நோக்கோடு புதிய விசாவை வழங்குவதற்கான முறைமைக்கு பாராளுமன்றம் அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சுக்கு நன்கொடைகளை வழங்கும் நபர்களை கௌரவிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித்த மகிபால தெரிவித்துள்ளார். இதற்கான வேலை திட்டத்தை விரைவில் தயாரிப்பது அவசியமாகும் என்றும் அவர் கூறினார். நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு சுகாதார அமைச்சின் செயலாளர் உரையாற்றினார். வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சுரக்ஷா எனப்படும் சிறுவர்களுக்கான 2 மாடி கட்டட தொகுதி திறந்து வைக்கப்பட்டு 5 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வில் அவர் உரையாற்றினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண பரீட்சை இன்று ஆரம்பமானது. நாடளாவிய ரீதியில் உள்ள 3527 மத்திய நிலையங்களில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை இந்த பரீட்சை இடம்பெறவுள்ளது. எந்தவித நெருக்கடியுமின்றி பரீட்சையை ஆரம்பிக்க முடிந்ததாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்திகள் உரிய நேரத்துக்கு முன்னர் பரீட்சை மண்டபங்களுக்குள் செல்வது அவசியமாகும். விசேட தேவையுடைய மாணவர்களின் நலன் கருதி பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மஹரகம, அபேக்ஷா வைத்தியசாலையிலும் வெலிக்கடை சிறைச்சாலையிலும் பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி நாட்டை பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக வலுவூட்ட ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அசோக தனவன்ச தெரிவித்துள்ளார். வறுமையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க அஸ்விஸ்ம வேலை திட்டம் உதவும் என்றும் அவர் கூறினார். ஸ்ரீகோத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். விவசாயத்துறையை நவீனமயப்படுத்தி புலனறுவையை ஏற்றுமதி வலயமாக மாற்றியமைப்பது ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை வலுவூட்டி நாட்டு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
பலாங்குடி பிரதேசத்தில் கடந்த 3 மாதங்களில் மாரடைப்பு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 3 மாதங்களில் 30 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் மாரடைப்பினால் அதிகம் உயிரிழந்திருக்கிறார்கள். இது 70% அதிகரிப்பாகும் என்று பலாங்குடி வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர விஜயதிலக தெரிவித்துள்ளார். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு திடீர் தலை சுற்று, நெஞ்சு, வயிற்றுப் பகுதிகளில் ஏற்படும் வலி என்பன தொடருமாயின் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாடசாலை கட்டமைப்பில் மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் நெகிழ்வுத்தன்மையை ஊக்குவிப்பதற்கான வேலைத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். உலக புகழ்பெற்ற மருத்துவ பல்கலைக்கழகங்களில் 30% விரிவுரைகள் மாத்திரமே இடம்பெறுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இனிப்பு பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்ட செயற்கை குளிர்பானங்களை அருந்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தற்சமயம் நிலவும் மிகவும் உஷ்ணமான கால நிலையினால் இவ்வாறான பானங்களை அருந்துவதால் மேலும் தாக உணர்வு ஏற்படலாம் என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் முடியுமானவரை சுத்தமான குடிநீரை அருந்துமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஹரித அலுத்கே மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இயற்கையான பானங்களை அருந்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்துக்கு மேலும் வல்லமை கிடைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குளிர்ந்த நீரினால் உடல்களை சுத்தம் செய்வதன் மூலம் ஆரோக்கியத்தை உரிய முறையில் பேண முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். பாரிய அளவிலான ராணுவ பயிற்சியை மேற்கொள்ள ரஷ்யா தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பணிப்புரைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராணுவ பயிற்சியின் போது அணுவாயுதங்களும் பரிசோதிக்கப்படலாம் என்று ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை அறிவித்திருக்கிறது. உக்ரைனுக்கான ராணுவ உதவிகள் அதிகரிக்கப்படும் என்று ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக குரல் எழுப்புகின்ற இந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்தும் நோக்குடன் உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை அனுப்ப மேற்குலக நாடுகள் திட்டமிட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்யா, மேற்குலக நாடுகள் என்பவற்றின் இவ்வாறான தீர்மானங்களால் மோசமான விளைவுகள் ஏற்படலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். கண்டி போகம்பரை சிறைச்சாலை சகல வசதிகளையும் கொண்ட நவீன ஹோட்டல் தொகுதியாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கூடுதலான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் இந்த அபிவிருத்தி பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பாரிய கண்டி அபிவிருத்தி திட்டம், கண்டி நகர அபிவிருத்தி திட்டம் என்பவற்றின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வரலாற்று ரீதியான தொன்மையுடன் கூடிய அடையாளங்களுடன் காணப்படும் போகம்பரை சிறைச்சாலை வளாகம் கண்டி நகரின் பிரதான மரபுரிமை சொத்தாக கருதப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 55வது போட்டி மும்பை நகரில் அமைந்துள்ள வான்கடே மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இந்த போட்டியில் மோத இருக்கின்றன. இதேவேளை ஐபிஎல் சுற்றுத் தொடரின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கூடுதலான புள்ளிகளுடன் முதலிடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த போட்டியில் 2வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
புகழ்பெற்ற எலக்ட்ரானிக் உபகரண உற்பத்தியாளர்களான ஆப்பிள் நிறுவனத்தின் விற்பனை குறைவடைந்திருக்கிறது. உலகளாவிய ரீதியில் ஆப்பிள் நிறுவனத்தின் உற்பத்திகளின் விற்பனை இந்த வருடத்தின் முதல் மாதங்களில் 10% வீழ்ச்சி கண்டிருக்கிறது. ஸ்மார்ட் போன்களுக்கான சர்வதேச மட்டத்திலான கேள்வி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றமை இதற்கு காரணமாகும். ஆனால் ஐரோப்பாவில் மாத்திரம் ஆப்பிள் நிறுவனத்தின் விற்பனையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. என்எஸ்பி ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். ஜெர்மனியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த கைத்தொழில் வர்த்தகத்துறை கண்காட்சியில் இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளார்கள். ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகாம தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டமை சிறப்பம்சமாகும். முன்னணி கைத்தொழில் நிறுவனங்களின் முக்கியஸ்தர்களுடனும் இதன்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்ததாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சு அறிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மனித ஊழலுக்கு உணரக்கூடிய வகையிலான உயர்ந்தபட்ச வெப்பநிலை பற்றிய எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் மொன்றாகலை மாவட்டத்திலும் வெப்பம் 46 பாகை செல்சியஸிலிருந்து 52 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்வரும் புதன்கிழமை தொடக்கம் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. கடல் கொந்தளிப்பு பற்றி எச்சரிக்கை அறிவித்தல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கல்களை ஏற்படுத்திய நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை. போகம்பர சிறைச்சாலை ஹோட்டல் கட்டமைப்பாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. ராணுவ பயிற்சியின் போது அணுவாயுத பரிசோதனையும் இடம்பெறலாம் ரஷ்யா சமிக்ஞை வழங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு.